டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் மறுபடியும் அணுகுண்டு உருவாக்க வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சினால் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் பள்ளங்கள், உடைந்து போயிருக்கின்ற கட்டிடங்களை எல்லாம் வேகமாக ஈரான் திருத்திக் கொண்டிருக்கின்றது. ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதில் இந்த பேச்சுவார்த்தை காலத்தை கச்சிதமாக பயன்படுத்துகின்றதா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டு இருப்பதாக CNN தொலைக்காட்சி இன்று காலை அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. CNN மட்டும் அல்ல, இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அமைப்பும் CNN இணைந்து சேட்டலைட் படங்களின் மூலமாக ஆழமான ஆய்வுகளுக்கு பின்னதாக இந்த கட்டிடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் ஈரான் அணுகுண்டு உருவாக்கத்திற்குள் நுழைந்து விட்டதை காட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள். இதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சகம் பென்டகனுடனும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடனும் தொடர்பு பட்டு இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா என்ற கேள்விக்கு ஈரானிடமிருந்து பதில் பெற முடியாது என்பது தெரிந்தது. ஆனால் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் பென்டகன் இதற்கான பதிலை கூற மறுத்துவிட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இதை தம்மால் கூற முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் CNN இந்த கருத்தை உறுதி செய்ய முடியவில்லை. ஏனென்றால் CNN இந்த கருத்தை உறுதி செய்ய முடியவில்லை. இது நாடக பிரதியா இல்லையா என்பதை உறுதி செய்ய இயலவில்லை என்று இந்த செய்தியை வெளியிட்ட டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க பத்திரிகை கூறுகின்றது. இன்றைய முக்கிய செய்திகளில் நேட்டோவிற்கு வந்த 31 நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் துருக்கிய அதிபர் தய்யிப் எர்டோகன் பழைய காலத்திலே வருகின்ற திரைப்படங்களில் பாவித்தது போன்ற கை துப்பாக்கிகளை வந்த தலைவர்களினுடைய பெயர்களை பொறித்து பரிசாக வழங்கி இருக்கின்றார். தங்களுடைய நாட்டிற்கு வந்த இவர்களுக்கு வாளை பரிசாக வழங்கினாலும் அதை கொண்டு சென்று விட முடியும். துப்பாக்கிகளுடன் விமானத்தில் ஏற வேண்டிய சூழலை அந்த நாடுகளினுடைய தலைவர்களுக்கு இது ஏற்படுத்தியது. இந்த துப்பாக்கியை எதற்காக துருக்கிய அதிபர் வழங்கினார் என்பதற்கு பல வியாக்கியானங்கள் கூறப்படுகின்றது. முதலாவது வியாக்கியானம், துருக்கி இப்பொழுது ஆயுத உற்பத்தியில் மிகப்பெரிய இடத்திற்கு வந்துவிட்டது. துருக்கியினுடைய தொழில்நுட்பம் உலகத்தரமானதாக இருக்கின்றது என்பது முதற் செய்தி. இரண்டாவது செய்தி, உங்களுடன் நாங்கள் இணைந்து இருக்கின்றோம், நேட்டோவிற்கு பலமாக நாங்கள் இருப்போம், ஆகவே நாம் இருவரும் இணைந்து பொது எதிரியை வெற்றி கொள்வோம், துருக்கியும் நேட்டோ நாடுகளும் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அது தந்தது. அடுத்தபடியாக துருக்கியினுடைய இன்றைய நிலையான ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முக்கியமான ஓர் இடத்தில் இருக்கின்றது என்பதை இந்த நாடுகளுக்கு காட்டவே இப்படி துப்பாக்கியை அவர் பரிசாக வழங்கி இருக்கின்றார். பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற சர்வாதிகார நாடுகளில் ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. பரிசாக வழங்குகின்ற பொழுது ஒரு சர்வாதிகாரி அதிக விலை கூடிய ஒரு பொருளையே பரிசாக வழங்குவதன் மூலமாக நான் உங்களிடம் மிகவும் நன்றியாக இருக்கின்றேன் என்று காட்டுகின்ற கலாச்சாரம் இருக்கின்றது. உதாரணமாக அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய விலை உடைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தை கட்டார் விலைக்கு வாங்கி பரிசாக வழங்கியது. அமெரிக்க அதிபருடன் தாங்கள் மிக நெருங்கிய உறவாகவும் உன்னதமாகவும் இருக்கின்றோம் என்பதை விளங்கப்படுத்துவதற்கான ஒரு பரிசாக இருந்தது. இது போன்ற ஒரு பரிசாக இல்லாவிட்டாலும் துருக்கிய அதிபரனுடைய இந்த பரிசு சில செய்திகளை சொன்னது. துருக்கிய அதிபர் தன்னுடைய நிலையில் மாற்றம் எடுத்திருக்கின்றார். துருக்கிக்கு இவர்கள் வழங்கிய முக்கியம் காரணத்தினால். அதேவேளை மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இப்படியான தருணங்களில் இது போன்ற பரிசில்களை வழங்க மாட்டார்கள், பெறுமதியான பரிசில்களையும் வழங்க மாட்டார்கள். அந்த நாட்டினுடைய தேசிய சின்ன அடையாளங்களையும் மலர்களினுடைய அடையாளங்களையும் வழங்குவது மரபாக இருக்கின்றது. அதிலிருந்து மாறுபட்டு துப்பாக்கிக்குள் நுழைந்திருக்கின்றது துருக்கி என்பது, துப்பாக்கியே துணை என்பது துருக்கியின் எதிர்கால அரசியலாக இருக்க போகின்றது என்பது இதனுடைய குறியீட்டு பொருளாகவும் இருக்கின்றது. ஈரான் அரசு பேச்சுவார்த்தைக்காக தங்களை அழைத்திருப்பதாகவும் அதனால் பேச்சுக்கள் தொடரும் என்றும், ஆனால் ஈரானுடன் செய்து கொண்ட 60 நாட்களுக்குரிய சமாதான ஒப்பந்தத்தை தான் கிழித்து வீசியதுதான் அந்த ஒப்பந்தம் இனி அமுலில் இல்லை. எனவே யுத்த நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஈரானுடன் இருந்த அதே பகை அப்படியே இருக்கும். ஆனால் பேச்சுக்கள் நடைபெறட்டும்
என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த ஈரான், அப்படியொன்றும் எங்களுடன் பேச வாருங்கள் என்று நாங்கள் அமெரிக்காவை அழைக்கவில்லை, கட்டார் நாட்டை மட்டும் அழைத்திருந்தோம். இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற குண்டு வீச்சு பதட்டங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என்பதை அறிவதற்கு அழைத்திருந்தோமே அல்லாமல் மற்றும்படி அமெரிக்காவிடம் மண்டியிட்டு நாங்கள் அதை அழைக்கவில்லை. கட்டாரை வரும்படி கூறியதை டொனால்ட் ட்ரம்ப் தப்பாக புரிந்து கொண்டு தம்மோடு பேச அழைக்கின்றார்கள் என்று பிழையான ஒரு வியாக்கியானத்தை வழங்கிவிட்டார் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சியும் அவரோடு இணைந்த வர்த்தக குழுவினரும் தற்போது அவசரமாக திடீரென ஓமான் நாட்டிற்கு புறப்பட்டிருக்கின்றார்கள். ஓமான் நாடு கோர்முஸ் நீரிணையினுடைய அடுத்த பக்கம் இருப்பதனால் இந்த பயணம் நீண்ட தூர பயணம் அல்ல. ஓமானுடன் ஈரான் எதற்காக பேச வேண்டும்? கோர்முஸ் நீரிணையால் செல்லுகின்ற கப்பல்கள் ஈரான் பிரச்சனை தருகின்ற பொழுது ஓமான் நாட்டினுடைய பக்கமாக ஒடுங்கிய வழியூடாக செல்கின்றார்கள். ஈரானும் ஓமானும் இருவரும் ஒன்றாக இணைந்து கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். எனவே இந்த கட்டண விவகாரம் எப்படி இருக்க வேண்டும், எதிர்கால வர்த்தகம் எப்படி நடக்க வேண்டும், இந்த இடத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் ஈரானுடன் பகைத்துக் கொண்டு ஓமான் வழியாலும் ஓமானுடன் பகைத்துக் கொண்டு ஈரான் வழியாலும் செல்லுகின்ற இரட்டை வேட நாடகங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒற்றை விதமான பேச்சை நடத்துவதற்கு ஈரான் அங்கே சென்றிருக்கின்றது என்றே கருதப்படுகின்றது. இந்த இடத்தில் பாகிஸ்தானினுடைய பிரதமர் அவசர செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். நாங்கள் இந்த விவகாரத்தில் நேர்மையாக பேச்சுக்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம், ஆகவே களத்தில் இறங்குகின்றோம் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. கட்டார் முதலாவதாக சென்றிருக்கின்றது, ஓமானுக்கு ஈரான் சென்றிருக்கின்றது, பாகிஸ்தான் களத்தில் குதித்திருக்கின்றது. புதிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த பிரச்சனையை ஓரளவு தணிவுபடுத்த செய்வதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் இவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் என்பது சற்று முன்வரையான செய்தியாக இருக்கின்றது. உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் ஸ்பானியாவும் பெல்ஜியமும் மோதிக்கொண்டன. இந்த போட்டியில் ஸ்பானியா 2-1 என்கின்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்று வீட்டிற்கு அனுப்பி தாங்கள் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றது. பெல்ஜியத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆட்டத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்று அவர்கள் வெறித்தனமாக ஆடினார்கள். ஆனால் அவர்களுடைய விளையாட்டு அழகுடையதாக அமையவில்லை என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஸ்பானியாவினுடைய ஆட்டம் ஓர் இயந்திரம் போல இருந்தது. அந்த இயந்திரத்தினுடைய சகல பாகங்களும் நன்கு கிரீஸ் போடப்பட்டு இயங்குகின்ற விதமாக ஓர் இயந்திரம் அசைவது போல அந்த ஆட்டம் இருந்தது. இயந்திரத்திற்கு எப்படி மனம் என்பதோ உணர்ச்சி என்பதோ இல்லையோ அதுபோல ஸ்பானிய வீரர்களும் தங்களுடைய உணர்ச்சிகளை காட்டாமல் ஓலமிட்டு சத்தமிடாமல் ஓர் இயந்திரம் செயற்படுவது போல செயற்பட்டு அவர்கள் பயிற்சியை எடுத்ததில் இருந்து போட்டியை வெற்றியாக முடித்தது வரை இயந்திரத்தினுடைய பாகங்கள் எல்லாம் சரியாக பொருத்தப்பட்டு அனைத்து பாகங்களும் தங்களுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்தால் போதும் என்கின்ற அளவில் ஒட்டுமொத்தமான ஒரு விடை வரும். அந்த விடை வெற்றியாக மாறும் என்கின்ற ஆட்டம் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்ற எந்த அணியிலும் இல்லாத வித்தியாசமான ஒரு ரோபோ ஆடுகின்ற ஆட்டம் போல அவர்களுடைய ஆட்டம் இருக்கின்றது. இதனால் இறுதி ஆட்டத்திற்கு அவர்கள் வரக்கூடிய வழியும் இருப்பதாகவும் இந்த ஆட்டத்தில் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதனால் அவர்களை ஜெயிப்பது மிகவும் கடினம் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். பெல்ஜியம் சிறப்பாக ஆடினாலும் தோல்வியை தழுவி இருக்கின்றது. லாஸ் ஏஞ்சலில் அமைந்திருக்கின்ற புகழ்பெற்ற சோபி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் ரசிகர்களுக்கு பெருவிருந்தாக அமைந்ததாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.